இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலோட நீங்களும் உங்களோட ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வந்து மாற்றணுமா? நீங்கள் பார்த்துருக்க டெக்ரிவல் தமிழ் சேனல், நான் உங்கள் ஆதவன். நீங்கள் நான் பார்க்க போகிற வீடியோவில் இந்த மாதிரி ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப் யூஸ் பண்ணி எப்படி உங்களோட ஆண்ட்ராய்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைனில் மாற்றணும். ஜஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேட்டரி இண்டிகேட்டர் அப்படி இல்லைனா பாட்டம் ஸ்வைப் ஆப் கஸ்டமைசேஷன், மியூசிக் விசுவலைசேஷன் அண்ட் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஐக்கான் ஒவ்வொரு ஐக்கான் நீங்கள் மாற்றிக்கலாம். இதில் வந்து சிஸ்டமோட ஸ்டாண்டர்ட் ஐக்கான் முதற்கொண்டு நீங்கள் மாற்றிக்கலாம். தேர்ட் பார்ட்டி மட்டும் இல்லாமல் எல்லாமே நீங்கள் மாற்றலாம். ஒவ்வொரு ஆப் ஒவ்வொன்றா பார்த்துலாம் எப்படி கிட்டதை. இந்த வீடியோ தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா வைரல் ஃப்ரீ ஐக்கான் பேக். ஸோ இது வந்து கூகுள்லேயே பெஸ்ட் ரேட்டிங்கான ஒரு அப்ளிகேஷன் ஐக்கானில். ஸோ டவுன்லோட் பண்ணிக்கங்க. இதில் வந்து சின்ன சின்ன ஐக்கான் முதற்கொண்டு எல்லாமே நீங்கள் மாற்றலாம். ஒரு ஸ்டாண்டர்ட் ஐக்கான், ஆண்ட்ராய்டோட ஸ்டாண்டர்ட் ஐக்கான்லேருந்து எல்லாமே நீங்கள் மாற்றலாம். ஸோ டவுன்லோட் பண்ணிட்டா உங்களுக்கு ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் எப்படி தான் இருக்குது, இந்த அப்ளிகேஷனோட ஹோல் இது எப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ட்ரையல் சொல்கிறாங்க எப்படி யூஸ் பண்ணணுன்றதுக்காக. நீங்கள் இந்த சைடு கிளிக் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது உங்களுக்கு எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இந்த சைட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐக்கான் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐக்கான் எந்தெந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை வைரல் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு இதுக்குள்ளே போகும். அதில் என்ன சின்ன விஷயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் மட்டும் ஒரு தேர்ட் பார்ட்டி லான்ச்சரில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் லான்ச்சில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு லான்ச்சர் டவுன்லோட் பண்ணணும். இதில் நம்ம நோவோ லான்ச்சர் டவுன்லோட் பண்ணலாம். இது நல்ல சேஃப்டியானதும் அது இல்லாமல் நல்ல சூப்பரான ஒரு ஆப் கூட. ஸோ இது டவுன்லோட் ஆகட்டும். ஓகே, இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். ஆனால் இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தீம் செட் பண்ண சொல்லுவோம். டார்க் தீம் வேணுமா இல்லை லைட் தீம் வேணுமா அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் கேட்டிருப்பாங்க. டார்க் வேணும் டார்க் செட் பண்ணிக்கலாம், லைட் வேணும் லைட் செட் பண்ணிக்கலாம். ஸ்வைப் அப் வேணுமா இல்லை டார்க் ஐக்கான் அந்த மாதிரி ஐக்கான் எந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்றது. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் நோ லான்ச்சுக்குள்ளே போயிட்டு லுக் அண்ட் ஃபீல்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ஐக்கான் பேக் எந்த மாதிரி தீம் யூஸ் பண்ணுறது இதில் கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் ஆல்ரெடி வந்து வைரல் ஆப் நம்ம டவுன்லோட் பண்ண ஆப் தான் வந்து ஆல்ரெடி இருக்குது. ஸோ இது மாதிரி சிஸ்டம் ஆப் முதல்ல எல்லாமே இருக்கும். நீங்கள் இந்த ஒரு வைரல் ஆப்போட ஸ்டைலை மாற்றிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மாற்ற ரவுண்டு ஸ்கொயரு அந்த மாதிரி சில விஷயங்கள் மாறும். உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளியே வந்து பார்க்கலாம். ஸோ எல்லா ஐக்கானும் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஜஸ்ட் நீங்கள் முன்னாடி யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். பாருங்கள் எல்லாமே சூப்பராக மாறிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா மூவிஸ். இது வந்து ஒரு நேவிகேஷன் பாரோட மியூசிக் விசுவலைசேஷன் கொண்டு வரது இந்த ஆப்போட வேலை. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும். ட்ரா ஓவர் த அப்ளிகேஷன் சொல்லி கேட்கும். ஸோ இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் அளவு கொடுத்தீங்கன்னா இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த நேவிகேஷன் பாருக்கு கீழே உங்களுக்கு மியூசிக்கோட விசுவலைசேஷன் வந்துட்டுருக்கு. அது வந்து எந்த சைடு வேணும் உங்களுக்கு, டோட்டலாக எந்த சைடு வேணுமா இல்லை அந்த லெஃப்ட் சைடு வேணுமா ரைட் சைடு வேணுமா நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி நீங்கள் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா என்ன கலர் வேணும்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலர் மாறுறது. ஸோ அப்படியே மேலேயும் கீழே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் மேலே வேணுமா கீழே ஒன்று வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷனில் போனீங்கன்னா என்ன மாதிரி ஷேப் வேணும் உங்களுக்கு, இந்த மாதிரி ஷேப் வேணுமா இல்லை விசுவலைசேஷன் பாரோட ஷேப் வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து என்னென்ன மாதிரி ஷேப் வேணும், சின்னதாக வேணுமா இல்லை பெருசு வேணுமா இல்லை இந்த மாதிரி ஒரு இது பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேணுமா நீங்கள் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு அப்ளைங் கொடுத்துட்டு நம்ம வந்து கீழே இங்கே காமிக்குது இல்லையா, அப்போ வந்து ஜஸ்ட் யூடியூப்பில் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது காமிக்குது யூடியூப்பில் பார்க்க சொல்லி. ஸோ யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு கீழே வருமா பார்ப்போம். கீழே வந்துச்சு பாருங்கள். மேலே யூடியூப் ப்ளே ஆகிட்டு கீழே அதோட மியூசிக் விசுவலைசேஷன் காமிச்சிட்ருக்கு. இது நீங்கள் மியூசிக் யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு இதில் போய்ட்டு எடிட்டும் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி வேணும் அப்படின்றத. அடுத்து கலர் வேணாலும் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் ஒயிட்லேருந்து உங்களுக்கு ரெட் கலர் பிடிக்குது அப்படின்னா ரெட் கலர் வச்சுக்கலாம். ஸோ அப்ளை கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட மியூசிக் ஒரு எனர்ஜி கொடுக்குன்னு வச்சுங்களேன். இதை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வேல்யூவான ஒரு மியூசிக் போயிட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் இது பார்த்தாலே மியூசிக் ஒரு வேல்யூவான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதை கிளிக் பண்ணி பார்த்தலாம் மியூசிக் ஒர்க் ஆகுதாண்டு அப்படின்றது. பாருங்கள் கீழே ஒர்க் ஆகி மியூசிக் ஆன் பண்ணியாச்சு, கீழே ப்ளே ஆகிட்டுருக்கு. இங்கே விசுவலைசேஷன் வந்தாச்சு. ஸோ நம்ம ஹோம் பட்டன் பண்ணி பாருங்கள் நேவிகேஷன் பாருக்கு மேலே வந்தாச்சு. இப்போ நான் என்ன மேலே தள்ளி வச்சுருந்தேன். இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு வச்சுட்டு பார்க்கறதுக்கு. அது நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா பவர் லைன் இண்டிகேட்டர். ஓகே, இந்த பவர் லைன் இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் மட்டும் இல்லை, நீங்கள் சிக்னலு டேட்டா எல்லாமே இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுலேயே சில பர்மிஷனில் கேட்கும். பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ட்ரையல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்லி காமிக்குது. ஸோ இது ஜஸ்ட் பேட்டரின்றது கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நாச்சில் தெரியும் உங்களுக்கு ப்ளூ லைன் மாதிரி வந்துருக்கு. அதான் அந்த ஒரு டிஸ்பிளே.
ஸோ பேட்டரி எவ்வளோக்குன்றது இங்கே இப்படி காமிக்குது. உங்களுக்கு வேணும்னா எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பார்டர் திக்காக வேணுமா இல்லை லைட்டாக வேணுமா அப்படின்றத மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாச் ரேடியஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். அப்புறம் நாச் ஸ்வைப் எப்படி கொண்டு மாற்றிக்கலாம். இப்போது லைன் திக்னஸ் அதிகமாக வேணுமா கம்மி வேணும் அதை பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் சூப்பராக இருக்கும். ஏன்னா உங்களோட பேட்டரியோட ஒவ்வொரு இதை நீங்கள் பார்க்க பர்சன்டேஜ் பார்க்க ரொம்ப குட்டியாக இருக்கும் மேலே. அதை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது கீழே வந்து பார்த்திங்கன்னா எட்ஜோட ஆஃப்செட் எப்படி இருக்கணும் அப்படி எல்லாமே கிட்டத்தட்ட நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேட்டரி மட்டும் இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸ் நீங்கள் இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் டெஸ்க்டாப் லான்ச்சர். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டெஸ்க்டாப்போட லுக்கே வரும். ஸோ இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாலும் எப்படி இருக்குது அப்படின்றது. இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேயே ஒரு பிரச்சனை என்னென்னா நமக்கு நிறைய பர்மிஷன் இருக்கும். ஸோ இது இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட்டு பவர் வேணால் இங்கே ஆஃப் பண்ணிக்கலாம். எந்த ஒரு சுவிட்ச் நீங்கள் போகவே தேவையில்லை. விண்டோஸ் 10க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே உங்களுக்கு எல்லா அப்ளிகேஷனும் இங்கேயே வந்துடுச்சு. நீங்கள் ஹோம் பட்டன் விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ண எல்லாமே வந்துடும் இதுலேயே. ஸோ திஸ் பிசி அப்படின்ற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்போட ஐக்கான் தான் இருக்குது. டெஸ்க்டாப் கிளிக் பண்ண அப்படின்னா லோக்கல் டிஸ்க்கு சியும் கொடுத்துருங்க. ஆக்சுவலாக இது நம்ம சிஸ்டமில் ஓஎஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஆண்ட்ராய்டுக்குள்ள ஃபைல்ஸ் ஸ்டோரேஜுக்கு இது வரும். ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பாட்டம் குயிக் செட்டிங். இதுக்கு 2 அக்சஸபிலிட்டிஸ் கேட்குது. ஸோ நம்ம அக்சஸபிலிட்டி கொடுத்துடலாம். தேர்ட் பார்ட்டி ஆப்பில் இது ஒரு பிரச்சனை. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய அக்சஸபிலிட்டி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை வந்து ஓவர் கம்பெனி இது யூஸ் ஆகும். ஸோ கொடுத்தாச்சு எல்லா அப்ளிகேஷனுக்கும். ஓப்பன் பண்ணிங்கன்னா இதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் சர்வீஸ் ரன் ஆரம்பிச்சிச்சு. ஸ்வைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் கீழே வந்துடும். நீங்கள் எதுவுமே மேலேருந்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கல இது பண்ணி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். முன்னாடி மேலேருந்து 2 சைடுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மேலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிட்டு நீங்கள் உங்களுக்கு பிரைட்னஸ் என்ன மாற்றிக்கலாம். இல்லை ஒரு ப்ளூடூத் ஆஃப் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஐஃபோனோட லுக்கும் கிடைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு. பேக்கப் ரிஸ்டோர் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் சவுண்ட் ஆம்பிளிஃபையர். உங்களோட ஃபோனில் டிஃபால்ட்டாக இந்த ஆப் இல்லைன்னா இங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட ஆடியோ சவுண்டு. அதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ரிடக்ஷன் இந்த மாதிரி பல ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களோட லெஃப்ட் இயருக்கு எவ்வளோ வேணும், ரைட் இயருக்கு எவ்வளோ சவுண்டு வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் தனித்தனியாக இது மாற்றிக்கலாம். ஸோ இதில் நாய்ஸ் கண்ட்ரோல் ஹையாக வேணுமா, லோ வேணும், மீடியம் வேணுமா, உங்களோட பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண இதில். சோர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் மைக்ரோஃபோன் யூஸ் பண்ணுறீங்களா இல்லை ப்ளூடூத் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுறீங்களா எல்லாமே இதில் வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதில் சாதாரணமாக ஒரு யூஸ் பண்ணுற சவுண்ட் ஆம்பிளிஃபை யூஸ் பண்ணுற மாதிரி தான் இதுவும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா டம்ஸ்டர்னு ஒரு ஆப்பு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீசைக்கிள் பின். நீங்கள் டெஸ்க்டாப் ரீசைக்கிள் பின் யூஸ் பண்ணீங்களா, டெலிட் பண்ண ஃபோட்டோலாம் திருப்பி கொண்டு வரது, டெலிட் பண்ண ஃபைலாக திருப்பி கொண்டு வரதுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு அப்ளிகேஷன் இல்லை அப்படின்னா இது கொஞ்சம் நல்ல அப்ளிகேஷன். ஜஸ்ட் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். சிஸ்டமோட இன்டர்ஃபேஸ் அப்படியே கொடுத்துருப்பாங்க. ட்ரையல் காமிக்கு இது டெலிட் பண்ணிட்டு அடுத்து எப்படி ரீஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு ஓகே நம்ம இதுவும் ஒரு பர்மிஷன் இருக்குது. பரவாயில்ல கொடுத்தாச்சு. அடுத்து நம்மளோட கேலரிக்குள்ளே போயிட்டு ஏதோ ஃபோட்டோ டெலிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சு பின்னாடி இருக்க அந்த டிசைனோட ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ நம்ம டெலிட் பண்ணுவோம். ஓகே டெலிட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம இதுக்கு போயிட்டு நம்ம டம்ஸ்டர் ஓப்பன் பண்ணி அந்த ஃபோட்டோ அங்கே வந்துருச்சான்னு பார்ப்போம். மேலே சர்ச் பண்ணிடுவோம். ஓகே, மேலேயே இருக்குது. பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் ஃபஸ்ட்டு நம்ம டெலிட் பண்ண இமேஜ் இங்கே வந்துருச்சு. ஸோ ரீஸ்டோர் கொடுக்குறப்போ இந்த இமேஜ் அங்கே போகுதான்றதை செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ரீஸ்டோர் கொடுத்தாச்சு. நேராக கேலரிக்கு போவோம். ஓகே, கேலரி கிளிக் பண்ணியாச்சு. ஓகே, இந்த இமேஜ் வந்தாச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற அப்ளிகேஷன் பேர் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் கான்டாக்ட் மேனேஜர். ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைம் உங்களோட மொபைலை ரீசெட் பண்ணும்போது இல்லை எதாவது பண்ணும்போது உங்களோட கான்டாக்ட்ஸ் வந்து ஒவ்வொரு டைமும் நீங்கள் பேக்கப் பண்ணணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய கான்டாக்ட்ஸ் இதில் ஆட் ஆகிருக்கும். ஒரே கான்டாக்ட் 2-3 டைம் ஆட் ஆகிருக்கும். அப்படின்ற பட்சத்தில் அது எப்படி டெலிட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே விட்டுறப்போ ஒவ்வொன்றா நம்ம டெலிட் பண்ணுற டைம் இருக்காது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணோடனே நம்ம எந்தெந்த இதில் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, ஜிமெயிலா வாட்ஸ்அப்பா அந்த மாதிரி இதில் கான்டாக்ட் இருக்குது நீங்கள் செக் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும். நம்ம ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்போடதும் ஜிமெயிலோடதும் கொடுத்து செக் பண்ணி அப்படின்னா இங்கே காமிச்சிடும் மொத்தமாக இது பண்ணியாச்சு அப்படின்ட்டு. கீழே டூப்ளிகேட் ஃபோன் எத்தனை கண்டுபிடிச்சிருக்கு அப்படின்றது 1 கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணி வேணும்னா வச்சுக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணாம் அப்படின்னா 2மே டெலிட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அது 1 கூட வச்சுக்கலாம்.
ஜஸ்ட் நீங்கள் இதை நீங்கள் ஜிமெயில் வச்சுருந்தீங்கன்னா ஜிமெயிலே அப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன மாதிரி அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க இதை பற்றி உங்களோட கருத்து இல்லை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி விடுங்க.